அடுத்தது காஃபி கொடுக்கணும், காரம் வேணுங்கிறது. காரத்துக்கு 12ன்னு சொன்னால் உடனே சண்டைக்கு வர்றது. இது டெய்லி எங்களுக்கு நடக்குது பிரச்சனை. ஒரே பில்லில் ஒரு ஃபேமிலிக்கு டிஃப்ரெண்ட்டாக ஜிஎஸ்டி போட்டு கொடுக்கறது கஷ்டமாக இருக்குது. ஒரு பன்னுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. பன்னுக்குள்ளே ஒரு க்ரீம் வச்சுட்டா அதுக்கு 18% ஆகிடும். கஸ்டமர் என்ன சொல்கிறாரு, நீ க்ரீமே ஜாமையும் கொண்டா நானே வச்சுக்கிறேன், கடை நடத்த முடியல. அதனால் ஒன்றா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஜாஸ்தி பண்ணியிருக்கேன். இல்லைண்ணா இன்னொன்று இதே அம்மா வந்து உங்கள் எம்எல்ஏ அம்மா தான் இதெல்லாம் பண்ணுறதுக்கு. அவங்க எங்கள் தொகுதியில் இருக்காங்க. கடையில் வந்துட்டு வடநாட்டில் அதிகம் ஸ்வீட் சாப்பிட்றாங்க. அதனால தான் அம்மா இங்கே அதுக்கு 5% காரத்துக்கு 12 பண்ணியிருக்காங்க. நான் சொன்னேன் இல்லைங்க, அப்படியெல்லாம் இல்லை. தமிழ்நாட்டில் ஸ்வீட், காரம், காஃபி அப்படி தான் போகுது. அதனால் தயவு செஞ்சு அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க மேடம். இந்தியா குறை சேர்த்து நீங்கள் ஏற்றி விட்டாலும் சந்தோஷம். ஒரே மாதிரியே பண்ணணும், தனித்தனியாக வைக்காது. ஏன்னா வீடு ஒரு ஃபேமிலி வந்து கம்ப்யூட்டர் தண்டது மேடம். அது அந்த ஜிஎஸ்டி ஆஃபீஸருக்கு இன்புட் கிரெடிட் எடுக்கிறப்போ ஒரே கிச்சனில் தான் எல்லாம் பண்ணுறாங்க. இன்புட் எடுக்கிறப்போ அதே கேஸு, அதே ஸ்வீட் மாஸ்டர், அதே கடலை மாவு, அதே மைதா மாவு, இன்புட் எப்படி மேடம் எடுக்க முடியும்? அதில் ஆஃபீஸர்ஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க சார். இன்னொரு விஷயம், ஹோட்டல்ஸ் மேடம் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இருந்தாலும் சொல்கிறேன். ஒரே ஒரு நாள் மேடம் 7500 ரூபா ஹோட்டல் ரூமில் பில்லு போட்டுட்டோம்னா உடனே 5லேருந்து 18% ஆகிடுது மேடம் ரெஸ்டாரண்ட்டில். இப்போ ஹோட்டலுக்குன்னு மெனு கார்டெல்லாம் டேரிஃப் கார்டு யாரும் அடிக்கிறது இல்லை. மேக் மை ட்ரிப்பு தான் அதை நிர்ணயம் பண்ணுறாங்க ஹோட்டல் ரூம். வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அன்னைக்கு சீசன் இருக்கும். திருச்செந்தூரில் சூரசம்மாரம் ஒரு ரூமில் 10 பேர் படுத்துக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு 7500 ரூபா போடுறாங்க. இல்லை ஒரு ஹோட்டலில் எக்ஸ்ட்ரா பெட்டு போட்டால் 1000 ரூபா போடுறாங்க. அதுக்குன்னு ஸ்டார் கேட்டகரி இருக்குது மேடம். அந்தந்த ஸ்டாருக்கு தகுந்த மாதிரி டேக்ஸ் இருக்கட்டும். ஒரே ஒரு நாள் 7500 ரூபா போட்டதுக்கு வருஷம் பூராத்துக்கு 18% அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போடுறாங்க. அது நியாயமான ஒரு விஷயம் இல்லை மேடம். டெஃபினட்டாக ஒரு மாலில் யாரோ ஹோட்டல் நடத்துகிறாங்க மேடம். அந்த மாலுக்காக கீழே வைக்கிற எல்லா ஃபுட் அவுட்லெட்டுக்கும் 18% ஜிஎஸ்டி வருது. ஏன்னா அவங்க ரெண்ட்டுக்கு எடுத்து யாரோ நடத்துகிறாங்க, ஹோட்டல் யாரும். அதை கொஞ்சம் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள்.